அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாடா இல்லை வட மாநிலங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமான்னு நமக்கு மிகப்பெரிய ஐயா எழுது. ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் கூலிப்படைகளோட அட்டகாசம், எந்த பக்கம் திரும்பினாலும் கொலை, எந்த பக்கம் திரும்பினாலும் திருட்டு, எந்த பக்கம் திரும்பினாலும் கொள்ளை, இந்த தொடர்ச்சியாக பாலியல் அத்துமீறல்கள், இந்த மாதிரி தொடர்ச்சியாக தமிழ்நாடவே நடுக்க வச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா இல்லை ஒரு உத்தரப்பிரதேசத்திலேயோ இல்லை ஒரு பீகார்லேயோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமான்னு நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுது. என்னன்னா இன்றைய தினம் மதுரையில் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிய ஒரு கூலிப்படை கும்பல் துடிதுடிக்க வெட்டி கொண்டு இருக்குது. ஒரு வியப்பு என்னன்னா, அந்த கொலை நடந்த இடம் பிடிஆர் பல்வேல் தியாகராஜன் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஹாட் மினிஸ்டரோட வீட்டுக்கு பக்கத்தில் இந்த கொலை நடந்திருக்கு. அந்த சுப்பிரமணியன்கிறவர் தினசரி காலையில் நடைபயிற்சி போவார் போல இருக்கு. நடைபயிற்சி போகும்போது கிட்டத்தட்ட பல நாட்களாக அந்த கூலிப்படை அந்த இடத்துல சுற்றி அவர் எந்த பக்கம் நடந்து வராரு, எத்தனை மணிக்கு வராரு, எத்தனை மணிக்கு இந்த நடைபயிற்சியை முடிச்சுட்டு போகிறாருன்னு சொல்லி பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு இன்றைய தினம் காலையில் அதிகாலையில் அந்த நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகியை துடிக்க வெட்டி கொண்டு இருக்கானுங்க. வெட்டி கொண்ட இடம் ஒரு பிடிஆர் பல்வேல் தியாகராஜனோட வீட்டுக்கு பக்கத்தில். வீட்டுக்கு ஒரு அமைச்சரோட சாதாரண ஒரு எம்எல்ஏ வீட்டுக்கு பக்கத்தில் நம்மளால் போக முடியாது. அதுலேயும் இப்போ ஒரு பிரசன்ட் மினிஸ்டரோட வீட்டுக்கு பக்கத்தில் எத்தனை காவல்துறை இருப்பாங்க, எத்தனை உளவாளிகள் இருப்பாங்க, எத்தனை ஒரு செக்யூரிட்டி பந்தோபஸ்து எவ்வளோ டைட் பண்ணியிருப்பாங்க. இத்தனை இருந்தும் அந்த இடத்துல ஒரு கொலை நடந்திருக்குதுன்னா நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி இன்னைக்கு இன்றைய தினம் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறாரு. இதே இது பிடிஆர் பல்வேல் தியாகராஜனை அந்த கூலிப்படை கொள்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன்னா அந்த கொலை நடந்த இடத்துல பல நாட்கள் ஸ்கெட்ச் போட்டிருப்பான். அப்போ அந்த செக்யூரிட்டி சர்வீஸும் அந்த உளவுத்துறையும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் என்ன பண்ணுச்சு? ஏன்னா நமக்கே தெரியும், காவல்துறை ஒரு மிகப்பெரிய ஒரு கும்பல் இருக்கு. அந்த கும்பலில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரங்க திருடனை கரெக்டாக கட்சி போட்டு தூக்குவாங்க. ஏன்னா நமக்கு தெரியாது, ஆனால் திருடன் எப்படி இருப்பான்னு கரெக்டாக போலீஸ்காரங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்படி இருந்தும் இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு இரண்டாவது மிகப்பெரிய ஒரு காவல்துறை, அந்த நுணுக்கமான காவல்துறையாக திகழக்கூடிய இந்த தமிழ்நாடு காவல்துறை தன்னுடைய பணியை செய்ய தவறியது எப்படின்னு நமக்கு மிகப்பெரிய ஒரு ஐயா எழுது. இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகியை துடிதுடிக்க வெட்டி கொண்டு இருக்குது. இப்போ அதுக்கான காரணங்கள் என்னன்னு நம்ம தேடும் போது ஏற்கனவே இந்த சுப்பிரமணியங்கிற மேலே ஒரு 2-3 வழக்குகள் இருக்குங்க. அந்த 2-3 வழக்குகளோட பின்னணியில் அந்த ஒரு வன்மத்தில் தான் இன்றைய தினம் இந்த கொலை நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போது இந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி மேலே என்னதான் குற்றங்கள் இருந்தாலும் ஒரு குற்றத்திற்கு இன்னொரு குற்றம் தீர்வு ஆகாது. எந்த ஒரு கொலையுமே நம்ம நியாயப்படுத்த முடியாது. இவர் மேலே கொலை குற்றங்கள் இருந்தாலுமே இவருக்கு தண்டனை ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, கண்டிப்பாக சிறையிலன்னு ஒன்று இருந்திருப்பார்ல. அதுக்கு அப்புறமா திரும்பவும் தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு கூலிப்படைகளை ஏவி இந்த மாதிரி கொள்வது எந்த வகையில் ஒரு நியாயம்? எல்லாம் பார்த்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசாங்கம் சொல்லுது, நான் முத்தான ஆட்சியை கொடுத்துட்டேன், என்னோட ஆட்சியில் மக்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, நம்ம இத்தனை வருஷத்தில் நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இனிமேல் நம்ம இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம், நம்மளாம் இந்தியாவை காப்பாற்றணும்னு ஒரு பெருமை பற்றிக்கிறாரு. தமிழ்நாட்டை காக்கிறதுக்கு தொப்பு இல்லை. திருமண வக்கமெல்லாம் கள்ளச்சாரம் காட்சி வித்துக்கிட்டு இருக்கான். திருமண வக்கமெல்லாம் கொலை, திருமண வக்கமெல்லாம் ரவுடிசம், திருமண வக்கமெல்லாம் கூலிப்படை, திருமண வக்கமெல்லாம் போதைப்பொருள், திருமண வக்கமெல்லாம் பாலியல் துன்புறுத்தல், ஒட்டுமொத்த சமூக குற்றங்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படியே நிறைஞ்சு வழியுது. இன்னைக்கு இந்த நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இடம் ஒரு உத்தரப்பிரதேசமா தமிழ்நாடுன்னு நமக்கே யோசிக்க தோணுது. ஒரு அரசியல் கட்சியோட பிரமுகரவே இப்ப இருக்கக்கூடிய காவல்துறை ஒரு பாதுகாக்க தவறுதுன்னா ஒரு சாதாரண குடிமகனுக்கு இந்த சமுதாயத்தில் என்ன பாதுகாப்பு இருக்கும்? இதே இது இப்போ இந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகியை வெட்டி கொண்டவங்க நாளைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிடிஆர் பல்வேல் தியாகராஜனை போட்டு தள்ளுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் அதையும் இந்த காவல்துறை வேடிக்கை தான் பார்க்கும். ஏன்னா இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்போம், ஒரு சின்ன தவறு, ஒரு ஹெல்மெட் போடாமல் போயிருப்போம். ஆனால் அந்த ஹெல்மெட் போடாததுக்கு அந்த காவல்துறை அவ்வளோ ஒரு கெடுபடியாக நடவடிக்கை எடுக்கும். இல்லை யாராவது ஒரு ஆள் ஏதோ ஒரு அவசரத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல நோ பார்க்கிங்கில் வண்டி நிறுத்திருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு லாரி டிரைவர் சாதாரணமாக ஏதோ ஒரு அவசரத்தில் ஒரு யூனிஃபார்ம் போட வந்திருப்பார். ஆனால் அவங்க மேலேயெல்லாம் தன்னுடைய வீரியத்தையும் தன்னுடைய அதிகாரத்தையும் காட்டக்கூடிய இந்த காவல்துறை இந்த கூலிப்படைகள் மேலே காட்ட தவறுறது என்ன நமக்கு மிகப்பெரிய சந்தேகம் எழுது. இப்போ நம்மளுடைய ஐயா திராவிட முதலமைச்சர் தொடர்ச்சியாக இந்த மாதிரி தவறுகள் நடக்க விட்டுட்டு இந்த தவறுகளை அப்படியே வெளியில் யாரும் பேசிடக்கூடாது, வெளியில் பேசினா நம்ம திராவிட மாடல் அரசுக்கு அப்படியே ஒரு அசிங்கம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த தப்பை எப்படி மூடி மறைக்கிறது, அதுக்கு எத்தனை லட்சம் ரூபா பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தவறை மூடி மறைக்கிறதுல தான் கவனம் செலுத்துகிறாங்களே போக இந்த அரசாங்கம் தவற நிறுத்துறதுக்கு எந்தவித ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. ஏன்னா ஒரு கொலைக்கு இன்னொரு கொலை தீர்வாகாது. அவர் மேலே என்னதான் கொலை குற்றங்கள் இருக்கட்டும், இருந்தாலுமே ஒருவேளை அவர் மேலே கொலை குற்றங்கள் இருந்தாலுமே போய் தண்டனை கொடுத்து அந்த சட்டத்தின் வழியில் என்ன ஒரு நடவடிக்கைமோ அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துகிட்டு போகணும். உண்மையிலேயும் இந்த மாதிரி தொடர்ச்சியான இந்த மாதிரி குற்றச்சம்பவங்கள் நடக்கிறதுக்கு அரசாங்கம் தான் மிக முக்கியமான ஒரு காரணம்.
அரசாங்கம் தான் மிக முக்கியமான காரணம். ஏன்னா ஆரம்பத்திலே இந்த மாதிரி கூலிப்படைகளை வளர விடாம அங்கே அந்த முளையிலே கிள்றது மாதிரி இந்த கூலிப்படைகள் எந்த இடத்துல இருந்து தொடங்குதோ யோசிக்கவே கூடாதுங்க, போட்டு தள்ளிடணும். ஏன்னா இன்னைக்கு இவங்களால எத்தனை பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு இந்த சுப்பிரமணி, நேற்று ஆம்ஸ்டாங், சேலத்தில் அதிமுகவோட நிர்வாகி படுகொலை, மதுரையில் இந்த கடந்த ஒரு மாசத்துல மட்டும் 3-4 கொலைகள் பணத்துக்காக, அந்த நகைக்காக அந்த மூதாட்டிகளை திட்டமிட்டு மூதாட்டிகளை கொண்டு அவங்ககிட்ட இருக்கிற நகை பணங்கள்லாம் பறிச்சுட்டு போகிற சம்பவம் தொடர்ச்சியாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கொலை நடக்காத நாள் இருக்கா? ஏதாவது ஒரு கொள்ளை நடக்காத நாள் இருக்கா? ஏதாவது ஒரு திருட்டு நடக்காத நாள் இருக்கா? இன்னைக்கு நம்ம காலைல பொழுது விடிஞ்சிட்டாலேயும் இன்னைக்கு எந்த இடத்துல திருட்டு நடக்குது, எந்த இடத்துல கொலை நடக்குது, எந்த இடத்துல கொள்ளை நடக்குதுன்னு சொல்லி நம்ம இதை நோக்கி தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ரெஸ் ஓடிக்கிட்டு இருக்கே போக அல்ல தூங்கி எந்திரிச்சு வெளியில் போனால் திரும்ப வீட்டுக்கு வந்தால் தான் உயிரோட வந்திருக்காரு நிச்சயமே. இன்னைக்கு அந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அந்த சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு நாசமாக போய் கிடக்குது. ஆனால் அப்படி இருந்தாலும் நம்மளுடைய திராவிட முதலமைச்சர் சொல்றாரு, மக்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ்றாங்க, என் கையில் இரும்பு கரை இருங்க, இரும்பு கரத்தை உங்கள் கட்சிக்காரனை ஆட்டே போட்டு வித்திருப்பேன். ஏன்னா அவனே கடப்பாக்கள் முதல்கொண்டு தேடிக்கிட்டு இருக்கான். நீ இரும்பு கரத்தை கொண்டு போய் வச்சிருந்தா சும்மாவை விட்டுப்பான். அந்த இரும்பு கரத்தை வேற எங்கேயாவது எங்க இருக்குன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு திரும்ப கொண்டு வந்து அந்த இரும்பு கரத்தை கொண்டு வந்து அந்த தவறுகளை அடக்குங்கய்யா. திரும்ப இரும்பு கரை என் கையில் இருக்கு, இரும்பு கரை என் கையில் இருக்கு, அப்படியே தவறு பண்றவங்க நான் சர்வதியா மாதிரி அடக்கிடுவேன்னு வாயில சொன்னா பத்தாது. இந்த மாதிரி உளவுத்துறையவும் காவல்துறையவும் நீங்க கட்டுக்குள்ள வச்சிருக்கிற நீங்க செயல்படணும். தொடர்ச்சியா இங்க தமிழ்நாட்டில் இருக்க கூலிப்படைகளவும் ரவுடிகளையும் தொடர்ச்சியா களையெடுத்தா மட்டும்தான் தொடர்ச்சியான இந்த மாதிரி குற்றச்சம்பவங்கள் நடக்காம தவிர்க்க முடியும். ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை போதும் உடனே கூலிப்படையை வச்சு அவனை போட்டு தள்ளு, உடனே சோழி முடிச்சு விட்டுறது, எதுவும் பேசுறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா இதுக்கு அப்புறம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் தப்பு நடந்துருச்சா அப்படியே அதை பூசி முழுகிறதுக்கு சட்டத்தின் வழி நின்று நாங்கள் அப்படியே சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம், எங்களோட கண்ணுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது, இதுல நாங்கள் கண்டிப்பா நாங்கள் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். ஐயா, ஒரு தப்பு நடந்ததுக்கு அப்புறமா, ஒரு ஆள் கொலையானதுக்கு அப்புறமா, ஒரு ஆள் செத்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுத்து புண்ணியம் இல்லையா? ஐயா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உளவுத்துறையும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காவல்துறையும் ஸ்காட்லாந்துக்கு நிகரான ஒரு காவல்துறை, உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய ஒரு நுண்ணறிவு பெற்ற காவல்துறை நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை. இவ்வளவு பெரிய ஒரு காவல்துறையை கையில் வச்சிருக்கிற நம்ம ஐயா மு.க. ஸ்டாலின், மற்றவங்க கையில் அந்த பொறுப்பு இருந்தாலும் பரவாயில்ல, மு.க. ஸ்டாலினோட நேரடி கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கு. அப்படி இருந்தும் நீங்க நடவடிக்கை எடுக்க தவறுறது ஏன்னு நமக்கு மிகப்பெரிய ஐயா எழுது. இது போல தொடர்ச்சியான சம்பவங்கள் இனிமே தமிழ்நாட்டில் நடக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி காவல்துறை உளவுத்துறையும் சிறப்பாக செயல்படணும். ரவுடி கும்பலை ஆரம்பத்திலே களை எடுக்கணும். இந்த மாதிரி கூலிப்படைகளை வளர விடக்கூடாது, கூலிப்படையில் வளரவே விடக்கூடாது. ஆரம்பத்திலே களை எடுத்து சோழியை முடிச்சு விட்றணும். அப்போ தான் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். இனிமேலாவது தொடர்ச்சியாக இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்முடைய திராவிட முதல்வர் நடவடிக்கை எடுப்பார்னு நம்ம நம்புவோம். நன்றி.